ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வடக்குப்பட்டி ராமசாமி பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு காமெடி என்டர்டெய்னர் படம். நம்மளை சிரிக்க வச்சு அனுப்புவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகவே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது இன்ட்ரொடக்ஷனுக்காக இருக்கிறனால நம்ம அது லேகாக பார்க்காம கதைக்காக ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஆரம்பித்ததுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை சிரிக்க வச்சு தான் வெளியே அனுப்புவாங்க. சிரிச்சு வயிறே வலிச்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக ஒரு கன்னி வெடி காமெடியாக இருக்கட்டும், ஒரு பாட்டு வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வயிறு வலி வந்துடும் சிரிச்சே, அப்படி ஒரு காமெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் காமெடி வச்சு நம்ம ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் காமெடி சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எந்தவித காமெடியும் கிரிஞ்சாவோ இல்லை மக்களை புண்படுத்துகிற வகையிலும் எந்தவித காமெடியும் இல்லை, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நடிகைகளுக்கு அவ்வளோவா ரோல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இதில் நம்ம மேகா ஆகாஷும் நல்லா சூப்பராக அவங்களால எவ்வளோ அளவு காமெடி பண்ண முடியுமோ அவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக அவங்களுடைய ஒர்க்கை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ட்ராமா. ஸோ எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், நல்லா சிரிச்சுட்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.